Hi friends, welcome to Abhisan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஈஸியா நம்ம பேக்கரி ஸ்டைல்ல எப்படி ப்ளம் கேக் வீட்ல செய்யறதா फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க Subscribe பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம ப்ளம் கேக் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா, 2 முட்டை உடைச்சு வச்சுருக்கோம், 4-5 பிரெட் ஸ்லைஸை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத ஆயிலை எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கோம். 2 கலர் நாங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கோம், 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இது வந்து நம்ம சேர்க்கறதுனால ப்ளம் கேக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பேக்கிங் சோடா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா, பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நாங்கள் வந்து நட்ஸ் வந்து எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான நட்ஸ், பிடிச்ச நட்ஸை நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். இந்த ப்ளம் கேக்குக்கு நம்ம நட்ஸ் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நாங்கள் வந்து காஞ்ச திராட்சை எடுத்துருக்கோம், அதில் வந்து கருப்பு கலர், வெள்ளை கலர் எடுத்துருக்கோம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சப்பழம், இந்த மாதிரி நட்ஸ்லாம் எடுத்துருக்கோம். நம்ம இந்த முந்திரி, பேரிச்சப்பழம், பாதாம், பிஸ்தா இது 4த்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்குக்கு ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ வாங்க நம்ம ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்து கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அதுவே மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகி லைட்டாக கலர் வருது பாருங்கள். நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை. கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் தான் கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மெதுவாக சேர்த்துக்காங்க, தெளிக்கும். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கோங்க. கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சுகர் கேரமலில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, பேரிச்சப்பழம் இது 3த்தையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ளம் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கருப்பு திராட்சை நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது கூட நம்ம டியூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டும் 1/2 ஹவர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருந்தோம், அதில் நம்ம 1/4 கப் அளவுக்கு கேரமல் போட்டாச்சு. மிச்சம் இருக்க 3/4 கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 வந்து கிராம்பை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4த்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா 2 முட்டையை, அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சால்ட் சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிங்கன்னா சூடு ஏறிட்டும் நல்லா இருக்காது, அதனால் நம்ம 30 செகண்ட் ஒன்றே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 30 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட முட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 3/4 கப் அளவுக்கு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சுகர், அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். விஸ்க் இல்லைனா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏலக்காய், பட்டைலாம் போட்டோம் இல்லையா, அதை நம்ம இதை மிக்ஸ் பண்ணும் போதே ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம பிரெட் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் மைதா போடுறதுனால மாவோடு நல்லா ஒட்டும், நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி குண்டானில் தான் வந்து கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இட்லி குண்டானில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம உப்பு கொட்டி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம அதை 10 நிமிஷம் நம்ம நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை நல்லா 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு மைதாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது 3த்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது 3த்தையும் சளிக்கிறதுனால எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. நம்ம வந்து இது ப்ரெட்டு முட்டை அதெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அது கூடவே நம்ம இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாகவே மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் நம்ம இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டாக இருக்கும். ஆனால் நம்ம இது கூட சுகர் கேரமல் சேர்க்கும் போது சாதாரணமாக ஆகிடும், கரெக்டாகிடும். இப்போ நம்ம இது கூட சுகர் கேரமலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டின் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் வச்சிடலாம். உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டின் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ளாட்டான டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பட்டர் ஷீட் நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம கேக் வந்து பார்த்திங்கன்னா பொங்குச்சுன்னா வெளியே ஒட்டாமல் வரும். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த டின்னில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம டின்னில் வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து ஊற்றியாச்சு. இந்த டின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த டின்னை வந்து பார்த்திங்கன்னா தட்டி விடுறதுனால இதில் இந்த டின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டின்னில் இருக்க மாவு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஆகும். இப்போ நம்ம மேலே டெக்கரேஷனுக்காக நம்ம சில நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். கருப்பு திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நிறைய போடுங்க, அப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு டியூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல இட்லி குண்டான், அதில் நம்ம இந்த டின்னை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி குண்டான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கேக் டின் வந்து வச்சிடலாம். நல்லா சென்டராக பார்த்து வைங்க. நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 45லேருந்து 50 நிமிஷம் நம்ம இதை நல்லா வேக வைக்கலாம். 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போது இட்லி குண்டானை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட கேக் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சா இல்லையா நம்ம பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு டூத்பிக்கோ இல்லை ஒரு ஸ்போக் ஸ்பூனோ வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். இப்படி குத்தி பார்க்கும்போது நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுன்னா நமக்கு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படி மாவு ஒட்டிக்கிட்டு வந்ததுன்னா நீங்கள் இன்னும் 10 நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் போட்ட பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்தி எவ்வளோ சாஃப்டாக போகுது பாருங்கள் கேக்கு உள்ள. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம அபிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம்.